ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ட்ராகன் பால் சீசன் 7 எபிசோட் 96 சே இட் இஸ் ஸோ கோகு கிரிலின் கிரேட்டஸ்ட் ஸ்ட்ராட்டஜி. ஸோ ஸ்டார்டிங் சீனில் நம்ம கோகு கிரிலின் இவங்க 2 பேருக்குள்ளே சண்டை நடந்துச்சுட்டு இருந்தது பார்த்தீங்களா. இதை பார்த்தோன்னே சுற்றி உள்ளவங்க ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே பார்த்து பயப்படுறாங்க. இவங்க போடுற சண்டையில் இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பே உடஞ்சிரும் போலயே, நம்ம யாருக்கு தான் சப்போர்ட் பண்ணுறது, இதில் யாரு தான் ஜெயிக்கிறதுங்கிற மாதிரி இவங்க பயந்துக்கிட்டு இருக்க, இந்த பக்கம் சுற்றி உள்ள மக்கள் எல்லாருமே கத்துறாங்க, இவங்களை உற்சாகப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. நம்ம ரோஷி மாஸ்டர் இருந்தார் பார்த்தீங்களா, அவருமே ஒரு வழியாக இந்த போட்டி எடுக்கிற இடத்துக்கு வந்துடவும் செய்கிறாரு. வந்தவர் அவரோட அந்த குச்சி வச்சிருப்பாரு பார்த்தீங்களா, தடி, அது மேலே ஏறி நின்று போட்டியை பார்த்து இருக்காருங்க. இப்ப இந்த பக்கம் நம்ம கோகு என்ன பண்றாரு, ஃபர்ஸ்ட் இப்ப ரொம்பவே வேகமா ஒடியாடுறாருங்க. வேகமா ஒடியாந்து கமேகமேகா அப்படின்னு சொல்றா. அப்படி இதை சொன்னோடனே சுத்தி உள்ளவங்களுக்கு ஒரு மாதிரி ஆச்சரியம் வர, இவர் ஓடி வந்தவர் நம்ம கிரிலினுக்கு மேல பறந்து கமேகமேகா இருக்கு பார்த்தீங்களா, அதை இவரோட ஆப்போசிட் சைட்ல அடிக்கிறாருங்க. அப்படி அடிக்க அந்த பவரோட ஃபோர்ஸ் இவரை தள்ள ஃபுல் ஸ்பீடில் வந்து நம்ம கிரிலின் இருக்கான் பார்த்தீங்களா, அவனோட மூஞ்சில ஒரு குத்து ஒன்று வைக்கிறாருங்க. அப்படியே நம்ம கிரிலினுக்கு கதிகலங்கி போய் இந்த இடத்துல கீழே விழறாங்க. இவன் கீழே விழறத பார்த்துட்டு இந்த பக்கம் நம்ம டியானுக்கு பயங்கரமான ஆச்சரியம். என்ன ஒரு அற்புதமான ஸ்ட்ராட்டஜி, அவனோட பவரை டைரக்டா அவன் மேல தாக்காம அந்த பவரை அவன் ஒரு உந்து விசையா பயன்படுத்திக்கிட்டு இவனோட பேட்டில் ஐக்கியம் ரொம்பவே ஆக்ரோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம டியான் ஆச்சரியப்பட, இப்ப இந்த பக்கம் நம்ம கிரிலினுக்கு கதிகலங்கி கீழே விழுந்தான் பார்த்தீங்களா, அவனை பார்த்த உடனே நம்ம கோகு போய் இப்போ அம்பேர்ட்ட சொல்றா, நீங்க கவுண்ட்லாம் பண்ண மாட்டீங்களா அப்படின்னு இந்த பக்கம் நம்ம அம்பையர் கொஞ்சம் கொஞ்சமா கவுண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாருங்க. இப்படியே இவர் கவுண்ட் பண்ணிக்கிட்டு இருக்க கரெக்டா லாஸ்ட்ல 10ன்னு சொல்லுவாரு. அந்த டைம்ல நம்ம கிரிலின் எப்படியோ எழுந்திருச்சிடுறாங்க. கிரிலின் எழுந்திரிச்சோடனே இந்த பக்கம் நம்ம கிரேன் இருக்காரு பார்த்தீங்களா, இவரு இந்த சண்டையை பார்த்துக்கிட்டு இருந்தவர், என்னப்பா இந்த சின்ன பசங்க இப்படியே விளையாண்டுகிட்டு இருக்காங்க, இதெல்லாம் ஒரு சண்டையா, ரொம்பவே போர் அடிக்குது அப்படின்னு சொல்ல, இதை பார்த்தோன்னே நம்ம புல்மாவுக்கு பயங்கரமான டென்ஷன். ஐயோ கிழட்டு பயல, முடிஞ்சதுன்னா சண்டை பிடிச்சிருந்தா பாரு, இதை விட நீ எங்கேயா நல்ல சண்டையை எதிர்பார்க்கிற, இந்த சண்டைக்கு என்னையா குறை அப்படின்னு சொல்லி நம்ம புல்மா சண்டைக்கு போக, இப்ப இந்த பக்கம் மறுபடியும் என்ன பண்றாங்க, 2 பேருமே சரமாரியா அடிச்சுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் கோகு அடிக்க அதை கிரிலின் டாட்ச் பண்ண, அப்புறம் நம்ம கிரிலின் அடிக்க அதை கோகு டாட்ச் பண்ண, இப்படிங்கிற மாதிரி 2 பேருமே சரிக்கு சமமா அடிச்சுக்கிறானுங்க. கீழே மேலங்கிற மாதிரி சரமாரியா போட்டு அடிகளை பரிமாறிக்கிறாங்க, அப்படியே அடிச்சுக்கிட்டு கிடக்காங்க. இப்ப இதை பார்த்துக்கிட்டு நம்ம கிரேன் மாஸ்டர் இருக்காரு பார்த்தீங்களா, என்ன ஒரு அற்புதமான சண்டை, பரவாயில்ல இவங்களோட சண்டை திறன் ரொம்பவே அதிகமா இருக்கே அப்படின்னு சொல்லி, இப்ப எந்த ஒரு வாயால வந்து அவங்க சண்டை வேஸ்ட்னாரோ இப்ப அவரே ஆச்சரியப்பட்டுக்கிட்டு இருக்காரு. இப்ப நம்ம புல்மா சொல்றாங்க, இப்ப எப்படி பெருசு இருக்கு சண்டை அப்படின்னு கேட்க, நீ வாய மூடுமா அப்படின்னு சொல்லிட்டு இவரு சண்டையை ரசிச்சுக்கிட்டு இருக்காருங்க. இப்ப இந்த பக்கம் நம்ம கிரிலின் இருக்காரு பாத்தீங்களா, அவர் இங்கே இருந்து வேகமா நம்ம கோகுவை குத்த வர, அப்படியே கோகு என்ன பண்ணுவாரு, சைட்ல குத்த டாஷ் பண்ணிட்டு அவனோட புரடி இருக்கு பாத்தீங்களா, அதுல ஒரு அடி அடிப்பாருங்க. டக்குன்னு நம்ம கிரிலின் அப்படியே கீழே விழுந்துரும். கீழே விழுந்தவன் நம்ம கோகு அடிக்காம அப்படியே சுத்தி ஓடி போய் எதுக்க நின்னுப்பாங்க. நின்னவன் இப்ப யோசிக்கிறான், கோகு என்னை விட பவரானவன், அவனை நான் நேருக்கு நேர் சண்டை போட்டேன்னா என்னால ஜெயிக்கவே முடியாது, அவனை நான் ஜெயிக்கணும் அப்படின்னா நான் வேற ஒரு யுக்தியை தான் யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிரிலின் என்ன பண்றான், அவனோட கமேகமேகா இருக்கு பாத்தீங்களாங்க, அதை யூஸ் பண்ண போறான். உடனே நம்ம கோகு சொல்றாரு, எப்பா கிரிலின் இதெல்லாம் யூஸ் பண்ணா என்கிட்ட வேஸ்ட், அது உனக்கே தெரியாதா அப்படின்னு சொல்ல, உடனே அவன் என்ன பண்றான், அவன் கமேகமேகாவால ஓங்கி இங்க இருந்து அடிக்க, நம்ம கோகு இருக்காரு பாத்தீங்களா, அவரோட ஒரு கையால அந்த மொத்த கமேகமேகாவையுமே தடுத்துடுறாரு. இந்த கேப்பை யூஸ் பண்ணிட்டு நம்ம கிரிலின் எங்க போனார்னே தெரியலங்க, எங்கேயோ மறைய செய்யறாரு. இப்ப நம்ம கோகு சொல்றாரு, நான் தான் சொன்னேன் கிரிலின் இதெல்லாம் என்கிட்ட யூஸ் ஆகாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க, நம்ம கிரிலின் போன இடமே தெரியாம எல்லாரும் தேடிக்கிட்டு இருக்காங்க. உடனே கோகுவுமே தேடிக்கிட்டு இருக்க, கிரிலின் என்ன பண்றான், அப்படியே கோகுக்கு பின்னாடி வந்து நம்ம கோகுவோட வாழை பிடிக்கவும் செய்யறாங்க. வாழை பிடிக்க சுத்தி உள்ளவங்க எல்லாருக்கும் ஆச்சரியம், இவன் எதுக்குடா அவனோட வாழை பிடிச்சிக்கிட்டு இருக்கான், என்னடா நடக்குது இங்கன்னு சுத்தி உள்ளவங்க எல்லாம் ஆச்சரியப்பட, இப்ப இந்த பக்கம் நம்ம கிரிலின் சொல்றாங்க, கோகு ஒரு வழியா இந்த போட்டியில நான் ஜெயிச்சிட்டேன், உன்னோட பலவீனம் உன்னோட வாழ்னு எனக்கு தெரியும், உன் கூட நேருக்கு நேர் சண்டை போட்டா என்னால ஜெயிக்க முடியாதுங்கிறது தெரியும், அதுக்காக தான் இந்த ஒரு யுக்தி, நான் இதை பண்ண வேணான்னு தான் நினைச்சேன், பட் என்னதான் இருந்தாலும் சண்டையில வெற்றிங்கிறது முக்கியம் இல்லையா, அதனாலதான் நான் இப்படி பண்ணிட்டேன் கோகு, இனிமே நான் தான் ஜெயிக்க போறேன், வெற்றி ஏன் பக்கம்னு சொல்லி நம்ம கிரிலின் ரொம்பவே சந்தோஷத்துல குதிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப இந்த பக்கம் நம்ம கோகு இருக்காரு பாத்தீங்களா, அவருமே அந்த வாழை பிடிச்சோடனே ரொம்பவே வீக் ஆயிடுவார் பாத்தீங்களா, அப்படியே அவருமே கீழே விழவும் செய்யறாரு. இந்த பக்கம் நம்ம அம்பையர் கவுண்டவுனை வழக்கம் போல ஸ்டார்ட் பண்ண, இந்த பக்கம் நம்ம டியான் யோசிக்கிறான், ஓ அப்ப இந்த சின்ன பையனுக்கு வந்து ஒரு வீக்னஸ் பாயிண்ட் வேற இருக்கா, பரவாயில்ல இருக்கட்டும், எனக்கு தெரிஞ்ச இப்ப கோகு இந்த பையன் தோத்துருவான், எனக்கு தெரிஞ்ச அடுத்த அந்த கிரிலினுங்கிற பையன் கூட தான் சண்டை போட போற போல, எப்படியோ எனக்கு தேவையானது அந்த ஹெர்மிட் ஸ்கூலை நான் காலி பண்ணணும், அதற்கு எனக்கு எவனோ ஒருத்தன் வந்தா போதுங்கிற மாதிரி நம்ம டியானு தப்பு கணக்கு போட்டுக்கிட்டு இருக்காருங்க. இந்த பக்கம் நம்ம புல்மா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுமே திட்டுறாங்க, டே கிரிலின் அவனோட வாழை விடுறான், என்னடா இப்படிலாம் விளையாண்டுகிட்டு இருக்குன்னு சொல்ல, இவன் அப்படியே பிடிச்சிக்கிட்டு நிக்கிறான் பாத்தீங்களா. இப்ப திடீர்னு நம்ம கோகு என்ன பண்றாரு, கவுண்டவுன் முடியறதுக்குள்ள எழுந்திரிச்சிடுறாருங்க. எழுந்திரிச்சோடனே இவருக்கு பயங்கரமான ஷாக்கு, என்ன எழுந்திரிச்சு நிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாழை பிடிச்சிருந்தான்
இருந்தான் பாத்தீங்களா, அப்படியே வாளோட சேர்த்து அவனையும் தூக்கி இந்த பக்கம் ஒரு அடியை போடுறாருங்க. அடிச்சுட்டு இப்ப நம்ம கோகு சொல்றாரு, என்ன கிர்லின் நான் இன்னுமே அதே வீக்னஸோட இருப்பேன் அப்படின்னு நினைக்கிறியா? லாஸ்ட் 3 வருஷம் நான் எவ்வளவு ட்ரைனிங் எடுத்தேன்னு உனக்கு தெரியாதுல அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இவரு ட்ரைனிங் எடுத்ததெல்லாம் சொல்றாருங்க. அதாவது அந்த குரங்குகள்லாம் இருக்கும், அந்த குரங்குகள் அதுங்களோட வாழை புடிச்சுதான் விளையாண்டுகிட்டு இருக்கும். இதெல்லாம் இவர் ரொம்பவே போக்கஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாருங்க. இந்த குரங்குகளோட நடைமுறையெல்லாம் எப்படி இருக்கோ அதே மாதிரி குரங்குகளோட குரங்குகளா இவருமே வாழ்ந்து அந்த வாழை கடினப்படுத்துறதுக்காக பயங்கரமா ட்ரைனிங் எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 3 வருஷத்துல அவரோட வாழு மிகப்பெரிய வீக்னஸா இருக்கும் போது எப்படியோ போன வாட்டி மாஸ்டர் சொல்லியிருப்பாரு பாத்தீங்களா, அவர்கிட்ட நீ எப்படியாச்சும் அதை மாத்திக்கணும் கோக்குங்கிறதுக்காக. அதனால ரொம்பவே கஷ்டப்பட்டு மாத்திக்கிட்டு இருந்திருக்காருங்க. இதெல்லாம் பார்த்தோன்னே நம்ம மாஸ்டருக்கு பயங்கரமான ஆச்சரியம். கோகு ரொம்பவே கஷ்டப்பட்டு ட்ரைனிங் எடுத்திருக்காங்க. எனக்கு பார்த்தா ரொம்பவே ஆச்சரியமா இருக்குங்கிற மாதிரி நம்ம மாஸ்டர் ரோஷி இருக்காரு பாத்தீங்களா, அவருமே பேசிக்கிட்டு இருக்க. இந்த பக்கம் நம்ம கிர்லினுக்கு என்ன பண்றேன்னே தெரியல. ஏன்டா ஒன்ட்டு இருந்தது அந்த ஒரு வீக்னஸ், இப்ப அதுவுமே போயிட்டா இப்ப நான் என்னடா பண்ண போற மாதிரி பயந்துகிட்டு ஆச்சரியத்துல இருந்துகிட்டு இருக்காங்க நம்ம கிர்லின். இப்ப இந்த பக்கம் கோகு பேசிக்கிட்டு இருக்கும் போதே நம்ம கிர்லின் அவன் மூஞ்சில ஒரு அடி அடிச்சாரான். அடிச்ச உடனே நம்ம கோகு சொல்றான், என்ன வேணே இப்படி சீட்டிங் ஆட்டம்லாம் ஆடுறா அப்படின்னு நம்ம கோகு சொல்ல, இப்ப நம்ம கிர்லின் என்ன பண்றதுனே தெரியல. ஏன்னா இருந்த ஒரு வீக்னஸும் போயிட்டு கோகுவை நேருக்கு நேர் சண்டை போட்டா ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்சு சும்மா சரமாரியா போட்டு அடிக்கிறாங்க. எல்லா அடியுமே கோகு டாச் பண்ணிக்கிட்டு இருக்க. நம்ம கிர்லின் அழுதுகிட்டே அடிக்கிறான். அப்படி அடிக்க கோகுவோட மேல திடீர்னு ஒரு அடி விழுந்துருது. இங்கே இருந்து கோகு பின்னாடி வேறான். இப்படியே போயிட்டு இருக்க. இப்ப கோகு சொல்றான், ஓகே கிர்லின் நம்ம போட்டியை முடிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கோகு என்ன பண்றான், அப்படியே திடீர்னு கிர்லின் முன்னாடி நின்னவன் சுத்திக்கிட்டு மறைஞ்சிடறாங்க. இவன் மறைய நம்ம கிர்லின் கோகு நீ எங்க போனன்னு சொல்லி இருந்து கத்துறாங்க. சுத்தி உள்ளவங்க எல்லாருமே தேடிக்கிட்டு இருக்காங்க. கோகு போன இடமே தெரியல. ஆனா நம்ம கிர்லினுக்கு ஏதோ ஒரு காத்தோட சவுண்டு மட்டும் கேட்குது. இவனுக்கு சத்தம் கேட்குது, ஆனா கோகு இருக்கிறது தெரியல. இந்த பக்கம் நம்ம டியானுக்கு பயங்கரமான ஆச்சரியம். ஏன் அப்படின்னா அவனுக்கு 3 கண்ணு, அவனால எவ்வளவு பெரிய டெக்னிக்குமே அட்லீஸ்ட் பாத்திர வாச்ச முடியும். அப்படி இருந்தவன் இப்ப என்ன சொல்றான், நான் நினைச்சது சரிதான், அந்த பையன் மறையல. அதாவது நம்ம கோகு என்ன பண்ணிருப்பாரு, இந்த இடத்துல மறைஞ்சிருக்க மாட்டாருங்க, காத்தை விட வேகமா நகர்ந்திருப்பாரு. அதாவது இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்குங்கிற மாதிரி ரொம்பவே வேகமா நகர்ந்ததுனால இவர் எங்க இருக்காங்கிறத சரியா பார்க்க முடியல. பட் நம்ம டியான் இருக்கான் பாத்தீங்களா, அவனுமே பாக்குறான். பட் முழு உருவமா பார்க்க முடியல. இங்க இருந்து அவன் நகர்றது மட்டும்தான் தெரியுது. இதை பார்த்துட்டு அவன் வாயடைச்சு ஆச்சரியத்துல நிக்கிறாங்க. இப்ப இந்த பக்கம் கிர்லின்னு தேடிட்டு இருந்தான் பாத்தீங்களா, அவனோட முன்னாடி திடீர்னு நம்ம கோகு அவனை பயமுறுத்துவாரு பாருங்க. டக்குன்னு நம்ம கிர்லின் என்ன நடந்ததுன்னே தெரியாதுங்க, அப்படியே ரிங்க விட்டு வெளியில விழுந்துறவன் செய்யறான். ரிங்க விட்டு வெளியில விழுந்தோடனே நம்ம அம்பேருக்குமே ஒன்றும் புரியல. அதாவது இப்ப பேர் எப்படி அனௌன்ஸ் பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி கிர்லின் எதிர்பாராத நேரத்துல கோகு அவனை பயமுறுத்தினதுனால இந்த இடத்துல இருந்து கிர்லின் வெளியே விழுகிறான் அப்படின்னு சொல்லி இந்த போட்டியில ஜெயிச்சது நம்ம கோகு அப்படின்னு சொல்லி கோகுவை வெற்றி பெற்றவன் ஆக்குறாங்க. இப்ப சுத்தி உள்ளவங்க எல்லாரும் ஆச்சரியப்பட என்ன நடந்தது, அந்த பையன் பயமுறுத்தினதுனால இவன் தோத்துட்டானாங்கிற மாதிரி மக்கள் எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்க. ஆனா நம்ம டியான் இருக்கிறோம் பாத்தீங்களாங்க, அவன் தான் உண்மையை சொல்றான். இங்க மக்கள் எல்லாருமே தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த கன நேரத்துல என்ன நடந்தது தெரியுமா, அதாவதுங்க கோகு என்ன பண்ணிருப்பான், வேகமா நம்ம கிர்லின் முன்னாடி நின்னா பாத்தீங்களா, நின்னவன் அந்த மைனூட் செகண்ட்ல கிட்டத்தட்ட ஒரு 8 பஞ்சு நம்ம கிர்லினை குத்திருக்கான். அது போக ஒரு கிக்கு, ஏன்னா அந்த ரிங்கை விட்டு வெளியில போகணுங்கிற அளவுக்கு ரொம்ப பலமான ஒரு உதையை நம்ம கிர்லின் மேல வீசியிருக்காங்க. இது எல்லாமே ரொம்ப மைனூட் செகண்ட்ல நடந்திருக்கு. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த பக்கம் நம்ம கிரேன் மாஸ்டர் இருக்காரு பாத்தீங்களா, அவருமே பயங்கரமான ஆச்சரியம். பரவாயில்ல, நான் நினைச்சதை விட இந்த பையன் ரொம்பவே ஸ்ட்ராங் தான். இவன் டாவோ பாயை கொண்டு இருப்பாங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமே இல்லை. இவன் கதையை எப்படியாச்சும் முடிக்கணும் இவர் ஆச்சரியப்பட, இந்த பக்கம் ரோஷி மாஸ்டர் ஏற்கனவே கோகு மேல ஆச்சரியத்தில் இருந்தவர், பரவாயில்ல இந்த ரொம்பவே ஸ்ட்ராங் ஆயிட்டான் கோகு, இனிமே எனக்கு அந்த வேஷம் போடுறதுக்கான அவசியம் இருக்காது அப்படின்னு நினைக்கிறேங்கிற மாதிரி அவருமே பயந்த மாதிரி தாங்க பேசிக்கிட்டு இருக்காரு. இப்ப இந்த பக்கம் கீழே விழுந்த கிர்லினை கை கொடுத்து தூக்குறாங்க நம்ம கோகு. அதாவது என்னதான் சண்டை இருந்தாலும் அது வெளியில மட்டும்தான் இருக்கணும். போட்டிங்கிறது வேற, ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறது வேற, இது அதோட நம்ம மிக்ஸ் பண்ணிக்க கூடாதுங்கிற மாதிரி இவங்க அழகா இந்த இடத்துல ஒரு விஷயம் செய்வாங்க. இப்ப 2 பேரும் பேசிக்கிட்டு போறாங்க. ஆமா கோகு, நீ எப்படி கோகு நீ வெளியில தள்ளுன, என்ன பண்ணுன அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்க. அதான உனக்கு அப்புறம் சொல்றேன்டா தம்பி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம கோகும் கிர்லின் இந்த இடத்துல இருந்து பேசுவாங்க. இப்ப இந்த பக்கம் நம்ம புல்மா வந்துருவாங்க. இப்ப பழைய மாதிரி இன்னைக்கான போட்டி எல்லாம் முடிஞ்சிட்டு போல இவங்க மறுபடியும் ஃப்ரெண்ட்ஸோட பேசிக்கிட்டு இருக்காங்க. புல்மா சொல்றாங்க, பரவாயில்ல நீங்க 2 பேருமே நல்லா சண்டை போட்டீங்க, நல்லா ஃப்ரெண்ட்ஷிப்போட சண்டை போட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, எங்க புல்மா நான் தான் தோத்துட்டேனே புல்மா அப்படின்னு நம்ம சொல்ல, அதெல்லாம் பத்தி கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி இவங்க மனசை தேத்திக்கிட்டு இப்ப எல்லாருமே இங்க இருந்து சாப்பிட போறாங்க. அப்படி சாப்பிட போக இந்த பக்கம் நம்ம டியான் இருக்கான் பாத்தீங்களா, அவன் சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதாவது நான் நினைச்சதை விட இந்த பையன் ரொம்பவே ஸ்ட்ராங்கு, இது வரைக்கும் சாதாரண போட்டியா இருந்தது, பட் இவனோட திறமை எனக்கு டஃப் கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு முழு போட்டியில, ஒரு முக்கியமான போட்டியில அந்த பையனோட உயிரை நானே எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம டியான் ஒரு வில்ல சிரிப்பை சிரிக்க, இதோட இந்த இடத்துல இந்த எபிசோட முடிக்கவும் செய்யறாங்க.